இந்த கட்டடம் இப்போ வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து யாரையும் குறை சொல்லக்கூடாது. நம்ம அதை சொல்லிட்டேன். பரவாயில்ல, அந்த ரீவொர்க் வந்து க்ளியர் பண்ணுறோம். ஃப்யூச்சரில் மேலே கட்டுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இல்லை, ஃப்யூச்சரில் கட்டுறோம் பாருங்கள். டைல்ஸு என்ன ஒன்று இருக்குன்னு நான் இதில் கொஞ்சம் கல் இருந்துச்சு, அதையும் கொஞ்சம் சரி பண்ணிட்டோம். இது ஃபுல்லாக எடுத்துருக்கோம். எடுத்து ஃபுல்லாக ஆனால் இதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் கிடைக்கல. ஆனால் வந்து இருக்கிற வந்து கலர் வச்சு ஓரளவுக்கு மேட்சாக எடுத்துருக்குறோம். ஏன்னா இது பழைய ஸ்டாக்குனால டிமாண்டு க்ளோஸ் ஆகிருச்சு. அதனால் ஓரளவுக்கு மேட்சாகவும் எடுத்துருக்குறோம். இது வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணியாச்சு. ஒரே ஒரு டைல் மட்டும் கொஞ்சம் லூஸாக இருக்குது. அது வந்து ஒன்றும் இல்லை, சிமெண்ட் பால் மிஷின் போட்டு கட்டிங் மட்டும் கொஞ்சம் சிமெண்ட் பால் போட்டால் செட் ஆகிடும். கொஞ்சம் டோட்டலாகவே போட்டாச்சு. இது டோட்டலாகவே முடிஞ்சுது. அந்த பேசனை வந்து கையில் ஃபிட் பண்ணுற மாதிரி புஷ் இதில் இல்லை, தனியாக புஷ் ஒன்று வாங்கியிருக்கும் பாருங்கள். புஷ் கரெக்டாக ஃபிட் பண்ணி விட்டு அந்த இதை ப்ளம்பரை மார்க் பண்ணிட்டாரு. மார்க் பண்ணி உட்கார வச்சுட்டு ஃபுல்லாகவே இதுக்கு வந்து 2 கிலோ கோட்டையம் பண்ணோம். 1/2 கிலோ 1 கிலோ போடக்கூடாது, 2 கிலோ வாங்கியிருக்கு. அந்த காரணம் வந்து 5 இன்ச்சு கிரேட் வச்சு ஓப்பன் டைப், அதாவது க்ளீன் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம். டோட்டலாகவே கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இது மொத்தம் டோட்டல் வந்து எவ்வளோ சொல்லிடுறேன். டைல்ஸுக்கும் ப்ளஸ் லேபர் மெட்டீரியல் எல்லாமே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 40 ரூபாய்க்கு டோட்டலாக பேசி வச்சாச்சு. ஆனால் ரேட்டும் பார்த்தோன்னா இது வந்து 80-90 அப்படி கேட்டுருந்தாங்க. டோட்டலாக உங்களுக்கு 40 ரூபாய்க்கு முடிச்சாச்சு. ஓரத்தில் வச்சுருக்கிறாங்க கரண்ட் அது நம்ம ஸ்க்ரூ பண்ண மாட்டோம். அதுதான் உங்களுக்கு. இப்போ இந்த பேசனில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ்ட் மட்டும் நடுவில் வச்சு பின்னாடி தான் கோட்டையை வைப்பாங்க. இப்போ இந்த ப்ளம்பர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இவர் பண்ணுற ஐடியா நல்லா இருக்குது. எப்படின்னா கோட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நடுவில் அந்த பாருங்க தெரியுங்க பாக்ஸ் மாதிரி அதில் ஃபுல்லாக போட்டுவிட்டு அதுக்கப்புறம் புஷ் வச்சுட்டு இது ஒன்றுனா ஃபிட் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேசன் வந்து என்ன ஃப்ளோர் மணிக்கு தான் கணக்கு வருது. இதில் வந்து இந்த பேசனை வந்து வாசனும் கிடைக்கல. அதனால கடையில் சொல்லி அந்த புஷ் வாங்கிட்டோம். அது ரேட்டு கம்மி தாங்க. அது வந்து 180-200 தான் வரும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வராது. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து விசாரித்தாங்க. வெளியே வந்து 80-90 கம்மி பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. நான் வெறும் 40,000 பேசி டோட்டலாகவும் முடிச்சிட்டேன். எதுக்கு இந்த பதிவுனா, தயவு செஞ்சு யார் வீடு கட்டினாலும் கொஞ்சம் இதாக கட்டுங்க. ஏன்னா அவங்களோட உழைப்பது. நீங்கள் ரேட்டு கம்மின்னு சொல்லி இப்படி பண்ணி விட்டு செலவாக்காதீங்க. பாவம் எனக்கு இப்போ வந்து அவனை கேட்டேன். கரெக்டாக 1 வருஷம் 3 மாதம் தான் ஆச்சாமா. இது வரைக்கும் 4.5 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கு ஜாயின் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சங்கடப்படுறாங்க. நான் பண்ணியிருந்தேன்னா 4 லட்ச ரூபா ஆனதுக்கு வெறும் 2 லட்ச ரூபாய்க்கு வேலையை முடிச்சிருப்பேன். தெரியாமல் சிக்கிட்டேன் அப்படின்னு சங்கடப்படுறாங்க. பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். வீடு கட்டுறவங்க எல்லோரும் கோடீஸ்வரம் கிடையாது, கடன் வாங்கி தான் வீடு கட்டுறாங்க. நியாயமாக கட்டுங்க, மேலே கட்டுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் கட்டுற மாதிரி ரொம்ப கம்மியாக பண்ணியிருப்பேன். அதனால் மேலே கட்டுற மாதிரி நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நல்லபடியாக நான் வேலை செஞ்சால் அடுத்தடுத்து வேலை வரும். யார் வேலை செஞ்சாலும் நீட்டாக செய்யுங்க. யாரை காயப்படுத்துக்கணும்னு சொல்ல, இன்ஜினியராக இருந்தாலும் சரி, மேஸ்திரியும் சரி, பில்டர்ஸும் சரி, நியாயமாக நேர்மையாக செய்யுங்க. இந்த வேலைனா ஒரு வேலை இருந்தாலும் அடுத்த வேலை 100 வேலை வரணும். நல்லபடியாக செய்யுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப கோயம்புத்தூரில் சீப்பு